ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பின்வருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அடல் டிங்கரிங் ஆய்வகம். இதுக்கு உயர்நிலைப் பள்ளி மாணவர்களிடையே ஆராய்ச்சிக்கான புதுமையான மனநிலையை வளர்க்கிறது. ரெண்டாவது கிருஷி நீவ். இதுக்கு விவசாயத்தில் தொழில்நுட்ப தலையீடுகளை ஊக்குவிக்கும் தளம். தேர்டு பல்னா. இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடம் மற்றும் மருத்துவ உதவி போன்ற ஆதரவு சேவைகளை வழங்குகிறது. ஃபோர்த் ஒன் உன்னதி. வேலை தேடுபவர்களுடன் வேலை வழங்குபவர்களை பொறுத்த செயற்கை நுண்ணறிவுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட தொழில்நுட்ப தளம். இதில் எது தவறாக இணைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தேர்டு மட்டும். தேர்டில் என்ன இருக்குன்னா பல்னா பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடம் மற்றும் மருத்துவ உதவி போன்ற ஆதரவு சேவைகளை வழங்குகிறது. இந்த தேர்டு மட்டும்தான் ராங். மற்றபடி ஃபஸ்ட்டு பாருங்கள், அடல் டிங்கரிங் ஆய்வகம் உயர்நிலை பள்ளி மாணவர்களிடையே ஆராய்ச்சிக்கான புதுமையான மனநிலையை வளர்க்கிறது. இது கரெக்டு. கிருஷி நீவ் விவசாயத்தில் தொழில்நுட்ப தலையீடுகளை ஊக்குவிக்கும் தளம். இதுவும் கரெக்டாக இருக்குது. ஃபோர்த் ஒன் உன்னதி. வேலை தேடுபவர்களுடன் வேலை வழங்குபவர்களை பொறுத்த செயற்கை நுண்ணறிவுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட தொழில்நுட்ப தளம். 1, 2, 4 கரெக்டாக இருக்குது. தேர்டு மட்டும்தான் ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன் குண்டு. இதுக்கு வந்து அணுக்கரு பிளவு இணைவு வினை. அணுக்கரு ஹைட்ரஜன் குண்டுக்கு அணுக்கரு பிளவு இணைவு வினை. நெக்ஸ்ட்டு திறன் உலை. திறன் உலைக்கு கரெக்டான ஆன்சர் கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு வினை. திறன் உலைக்கு கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு வினை. தேர்டு பிளாஸ்மாவின் காந்தவியல் அடக்கல். கட்டுப்படுத்தப்பட்ட இணைவு வினை. பிளாஸ்மாவின் காந்தவியல் அடக்கல்னா கட்டுப்படுத்தப்பட்ட இணைவு வினை. அணுகுண்டு கட்டுப்பாடற்ற அணுக்கரு பிளவு வினை. அணுகுண்டுனா கட்டுப்பாடற்ற அணுக்கரு பிளவு வினை. ஆன்சர் 4, 3, 2, 1. மறுபடியும் இந்த மேட்ச் த ஃபாலோயிங் சொல்கிறேன் பாருங்கள். ஹைட்ரஜன் குண்டுன்னா அணுக்கரு பிளவு இணைவு வினை. திறன் உலை கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு வினை. பிளாஸ்மாவின் காந்தவியல் அடக்கல் கட்டுப்படுத்தப்பட்ட இணைவு வினை. அணுகுண்டு கட்டுப்பாடற்ற அணுக்கரு பிளவு வினை. நெக்ஸ்ட் கொஷின், பின்வருவனவற்றுள் எது எவை டிப் பேனா நானோ லித்தோகிராஃபி பற்றி சரியானவை. இதில் ஆப்ஷன் 1, 2, தேர்டு கரெக்டாக இருக்குது. ஃபோர்த் ஒன் மட்டும் ராங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இது ஒரு நேரடி முறை கரெக்டு. செகண்டு இது தண்ணீரானது மூலக்கூறுகள் பரவுதல் மூலம் வேலை செய்கிறது. இதுவும் கரெக்டாக இருக்குது. தேர்டு ஒன் இது பல்வேறுபட்ட பொருட்களின் வடிவங்களை வரைகிறது. இந்த மூணுமே கரெக்டு. ஃபோர்த் ஒன் இது ஒரு அதிவேக ஸ்கேன் செயல்முறை. இது மட்டும் தவறாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் நிறுவப்பட்ட உலகளாவிய ஒரு நிறுத்த மையங்களின் முதன்மை நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் உள்ள பெண்களுக்கு விரிவான உதவிகளை வழங்க. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் நிறுவப்பட்ட உலகளாவிய ஒரு நிறுத்த மையங்களின் முதன்மை நோக்கம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் உள்ள பெண்களுக்கு விரிவான உதவிகளை வழங்க. நெக்ஸ்ட் கொஷின், பின்வரும் வறுமை ஒழிப்பு திட்டங்களை காலவரிசைப்படி ஒழுங்குபடுத்தவும்னு கேட்டிருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு சம்பூர்ணா கிராமின் ரோஸ்கர் யோஜனா. நெக்ஸ்ட்டு ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஸ்கர் யோஜனா. தேர்டு ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். ஃபோர்த் ஒன் வேலைக்கான உணவு திட்டம். இதில் ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னா வேலைக்கான உணவு திட்டம். செகண்டு ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். தேர்டு ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஸ்கர் யோஜனா. ஃபோர்த்து சம்பூர்ணா கிராமின் ரோஸ்கர் யோஜனா. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஷின், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இதில் கூற்று பெண்களுக்கான மாற்று வேலை வாய்ப்பு திறன் பயிற்சி அல்லது கடன் வசதி இல்லது அவர்களை வறுமையில் வைத்திருக்கும் மற்றொரு காரணியாகும். கூற்று மறுபடியும் ரீட் பண்ணுறேன். பெண்களுக்கான மாற்று வேலை வாய்ப்பு திறன் பயிற்சி அல்லது கடன் வசதி இல்லாது அவர்களை வறுமையில் வைத்திருக்கும் மற்றொரு காரணியாகும். காரணம் வறுமை தொடர்ந்து பெண்ணிய அடையாளமாக மாறி வருகிறது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி
கூற்று காரணம் உண்மை. ஏவிற்கான சரியான விளக்கம் ஆர். ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பின் டேஸ் பிரிவு தொழிற்சாலைகள், சுரங்கங்கள் அல்லது வேறு எந்த ஆபத்தான தொழிலிலும் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்கிறது. ஆப்ஷன் பி 24th ஆர்டிக்கல். இந்திய அரசியலமைப்பின் 24வது பிரிவு தொழிற்சாலைகள், சுரங்கங்கள் அல்லது வேறு எந்த ஆபத்தான தொழிலிலும் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்கிறது. நெக்ஸ்ட் கொஷின், கீழ்காணும் திட்டங்களை அந்தந்த வருடங்களுடன் பொருத்துக. நீங்கள் நலமா எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2024. நெக்ஸ்ட்டு, மனுநீதி இதுக்கு 1969. குரல் முற்றோறுதல் இதுக்கு 2000. இல்லம் தேடி கல்வி இதுக்கு ஆன்சர் 2021. நீங்கள் நலமா 2024 கொண்டு வந்திருப்பாங்க. மனுநீதி 1969 வந்திருக்கும். குரல் முற்றோறுதல் 2000. இல்லம் தேடி கல்வி 2021. நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலமாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சிக்கு வழிகாட்ட அமைக்கப்பட்ட ஒரு தளம் என்னன்னு பார்த்தா ஆப்ஷன் பி இளைய. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலமாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சிக்கு வழிகாட்டு அமைக்கப்பட்ட ஒரு தளம். ஆப்ஷன் பி இளைய. நெக்ஸ்ட் கொஷின், டேஸ் மாநிலம் 2022-23 கணக்கெடுப்பின் போது அதிக வேலையின்மை விகிதம் கொண்ட மாநிலம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கேரளா. கேரளா மாநிலம் தான் 2022-23 சென்சஸ் படி அதிக வேலையின்மை கொண்ட மாநிலமாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், 2021-2022 ஆண்டு கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயில்வோரின் மொத்த பதிவு 47% உள்ளது. 2021-22 சென்சஸ் படி தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயில்வோரின் மொத்த பதிவு 47%. நெக்ஸ்ட் கொஷின், விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்பிற்கான பின்வரும் கடன் திட்டங்களில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த பேர் இன்கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, கடன் உத்தரவாத திட்டம் இதுக்கு நேரடி பண உதவி. செகண்ட், விவசாயியின் மூலதன உதவி திருப்பி செலுத்த முடியாத கடன். தேர்டு, சுழல் நிதி ஆதரவு சலுகை கடன். ஃபோர்த்து, நப்கிசான் தமிழ்நாடு அரசுடன் இணைந்து கடன் திட்டங்களை செயல்படுத்துதல். இதில் இன்கரெக்டான பேர் 1 and 2. நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாடு பொருளாதாரத்தின் இயல்புகளை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. GSDP தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு 7வது உயர்ந்த இடத்தில் உள்ளது. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு குறைந்த தொழில்கள் மற்றும் சிறு சேவை துறைகளை கொண்டுள்ளது. தேர்டு, இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதாரத்தை உடையது. இதில் தேர்டு மட்டும்தான் கரெக்டு. ஏன்னா GSDP தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு 8வது இடத்துல இருக்கும். செகண்டு, தமிழ்நாடு குறைந்த தொழில்கள் மற்றும் சிறு சேவை துறைகளை கொண்டுள்ளது அப்படிங்கிறதும் ராங்கு. தேர்டு, இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதாரத்தை உடையது அப்படிங்கிறது மட்டும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. கியோட்டோ நெறிமுறை அப்படிங்கிறது உமிழ்வை குறைப்பதற்கான அர்ப்பணிப்பு. உமிழ்வை குறைப்பதற்கான அர்ப்பணிப்பு, அதாவது எமிஷனை ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கியோட்டோ நெறிமுறை. ஆப்ஷன் பி ரியோ புவி உச்சி மாநாடு நிலையான வளர்ச்சிக்கான உலகளாவிய கட்டமைப்பு. நிலையான வளர்ச்சிக்கான உலகளாவிய கட்டமைப்பு ரியோ புவி உச்சி மாநாடு. சி பாரிஸ் ஒப்பந்தம் உலக வெப்பநிலை உயர்வை கட்டுப்படுத்துதல். குளோபல் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறது பாரிஸ் ஒப்பந்தம். நெக்ஸ்ட்டு, மாண்ட்ரீஸ் நெறிமுறை. மாண்ட்ரீஸ் நெறிமுறைங்கிறது ஓசோன் படலத்தை பாதுகாத்தல். மாண்ட்ரில் நெறிமுறைங்கிறது ஓசோன் படலத்தை பாதுகாத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. பரிம எரிபொருட்களிலிருந்து ஒரு விளக்க மாற்றத்திற்கான வெளிப்படையான அழைப்பினால் உலகளாவிய காலநிலை நடவடிக்கையில் COP28 ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை அடைந்தது. காரணம், பாரிஸ் ஒப்பந்தத்தின் முக்கிய அங்கமான குளோபல் ஸ்டோக்
காலநிலை நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டிய அவசர தேவையை எடுத்துரைத்தது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை. ஆனால் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கமல்ல. கூற்று காரணம் ரெண்டுமே சரி, ஆனால் ஆர் ஏவை சரியாக விளக்கலன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், அகஸ்தியமலை உயிர்கோள காப்பகத்தில் காணப்படும் அழிந்து வரும் இனங்கள் என்பவை. இதில் ஆப்ஷன் ஏ 1 and 2 மட்டும் கொடுத்துருக்காங்க. சிங்கவால் குரங்கு, ஸ்லிண்டர் லோரிஸ், பெரிய பைட், ஹர்ன்பில். செகண்டு ருத்ராட்ச மரம், கருப்பு பிலம், காட்டு டாக்மான் மற்றும் காஃப் மரம். இது ரெண்டுமே அகஸ்தியமலை உயிர்கோள காப்பகத்தில் காணப்படும் அழிந்து வரும் இனங்கள். நெக்ஸ்ட் கொஷின், பின்வரும் அறிக்கைகளை கருத்தில் கொள்கள்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியான அறிக்கை என்ன அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. அதில் ஆப்ஷன் ஏ வளங்கள் மற்றும் வெள்ளம் மற்றும் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துகின்றன. ஆப்ஷன் பி ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 10% வெப்பமண்டல காடுகள் இழக்கப்படுகின்றன. உலகெங்கிலும் உள்ள காடுகளில் கிட்டத்தட்ட 47% வெப்பமண்டல காடுகள் ஆகும். ஆப்ஷன் டி உலகின் 45% காடுகள் பாதுகாக்கப்பட்ட பகுதியில் உள்ளன. இதில் சரியானது எதுன்னு பார்த்தோம்னா ஏ அண்டு சி. ஏ என்ன வளங்கள் மற்றும் வெள்ளம் வறட்சியை ஒழுங்குபடுத்துகின்றன. இரண்டாவது, உலகெங்கிலும் உள்ள காடுகளில் கிட்டத்தட்ட 47% வெப்பமண்டல காடுகள் ஆகும். நெக்ஸ்ட்டு, டேஸ் செயற்கைக்கோள் 1 ஜனவரி 2024 அன்று இஸ்ரோ காஸ்மிக் எக்ஸ் கதிர்களை ஆய்வு செய்யும் பொருட்டு அனுப்பப்பட்டது. ஆப்ஷன் டி எக்ஸ்போசாட். அதாவது எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் தான் 1 ஜனவரி 2024 அன்று இஸ்ரோ காஸ்மிக் எக்ஸ் கதிர்களை ஆய்வு செய்யும் பொருட்டு அனுப்பப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய உப்பு மற்றும் கடல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே அமைந்துள்ளதுன்னா பவுநகர். பவுநகரில் மத்திய உப்பு மற்றும் கடல் ஆராய்ச்சி நிறுவனம்